நீ காஞ்சிபுரத்தில் போய் ஒரு தடவை பெரியவரை சேவிச்சுட்டு வா, சரியாக போகும். பாரத்தை இறைவன் மேலே சுமத்திருங்க, அவன் பார்த்துப்பான்னு. எப்போதுமே மனிதனுக்கு நட்பு நல்லா அமைஞ்சா உரிய நேரத்தில் உதவுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த அதிகாலை வேளையிலே கோவில்தோறும் தூபதீப ஆராதனை, இல்லந்தோறும் பரபரப்போடு பல்வேறு பணிகளை தொடங்கக்கூடிய இந்த புதிய விடியலில் இன்றைய தினம் நாம் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காப்பதற்கு ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய அந்த ஞான புருஷரின் வாழ்க்கையில் உள்ள பல மகோன்னதமான செய்திகளை, மன மகிழ்ச்சிக்கு உன்னதமான பல்வேறு சம்பவங்களை சிந்தித்து வருகின்றோம். எவ்வளவு எளிமைக்கு பாத்திரமானவர் பெரியவர் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை. தமிழ்நாடு முழுக்க ஸ்ரீமடத்துக்கு போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க பெரியவரை, அந்த பிருந்தாவனத்தில் இளைப்பாரி மன அமைதி பெறுறீங்க. நான் சொல்கிறது, சென்னைக்கு பக்கத்திலே அம்பத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட். அங்கே சிறு குறு தொழிற்சாலைகள் உண்டு. அப்படி நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் குடும்ப சூழ்நிலை காரணமாக, பிள்ளைங்க சொல்கிறத கேட்குறதில்ல, மனைவிக்கு அவருக்கும் கருத்து முரண்பாடு, இப்படி வாழ்க்கையில் நிறைய சச்சரவுகள், பிரச்சனைகள், இடர்பாடுகள். இதனால் தொழிலை அவர் பெருசாக நேர்த்தியோடு கவனிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு. எப்போதுமே மனிதனுக்கு நட்பு நல்லா அமைஞ்சா உரிய நேரத்தில் உதவுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அம்பத்தூருடைய தொழில் வல்லுனர் சோர்வாக இருந்த சமயத்தில் பள்ளிக்காலத்திலிருந்து தன் இதயச் சுமையை பரிமாறிக்கக்கூடிய ஒரு நண்பர் வரார். அவர் பெரியவருடைய மகா டிவோட்டி, பரம பக்தர், பித்தர். அவருக்கு எல்லாமே பெரியவர் தான். தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றின்னு சொல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். தான் நண்பனுடைய முகக்குறிப்பு அறிந்து எல்லாவற்றையும் கேட்டு பெற்று அவர் சொன்னார், இதுக்கு ஒரே தீர்வு, நீ காஞ்சிபுரத்தில் போய் ஒரு தடவை பெரியவரை சேவிச்சுட்டு வா, சரியாக போகும். நான் சொல்கிறது 1965, 67 பகுதிகளில் நடந்தது. அப்போ இப்போ மாதிரி பெரிய வாகன வசதி, டெக்னாலஜி வசதி எதுவும் கிடையாது. இவர் போகணும்னு நினைக்கிறார், போக முடியல. ஒரு நாள் தொழில் ரீதியாக காஞ்சிபுரம் போகணும், முதல்ல பெரியவரை சேவிச்சிருவோன்னு போகிறாரு. அந்த ஸ்ரீமடம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. தேனம்பாக்கம் ஓரிகைக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல முகாம் அறின்னு சொல்கிறாங்க. இவர் கண்டுபிடிச்சி போகிறாரு. பரபரப்பு இல்லை, அமைதி, எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு குளக்கரையில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஒரு வயதான பெரியவர் இருக்கார். இவர் போனவர் அந்த 4 பேரோடு சேர்ந்து 5வது பேராக நின்றுட்டு அவரை வணங்கி, ஐயா, இந்த காஞ்சிபுரத்தில் மகா பெரியவர்னு ஒருத்தர் இருக்காராம், அவரை நான் தேடி வந்தேன், இந்த பகுதியிலே நாங்கள் எங்கேயும் சந்திக்க முடியல, என்ன விஷயமா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்க, எனக்கு நிறைய பாரம், மனச்சுமை. அப்படியா, அதனால் என்ன, அதை இறைவன்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவர் பார்த்துப்பார். அவர் கழுக்குன்னு, பெரியவரை இறக்கி வச்சிடலாம், சரி, என் பாரத்தை நான் தானே சுமக்கணும், எப்படி இறைவன்கிட்ட இறக்கி வைக்க முடியும்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வந்தீங்க, கையில் பை கொண்டு வந்தீங்க, பஸ்ஸில் வரும்போது கையில் பையவாக எடுத்துகிட்டு வந்தீங்க, மேலே வச்சிட்டிங்கல்ல, இங்கேருந்து சுற்றுலாவுக்கு உங்கள் குடும்பத்தோடு வெளியூர் போகிறீங்க, பெட்டி ரயில் நிலையத்தில் போர்ட்டர்கிட்ட கொடுக்கலையா, சுமை தூக்கும் தொழிலாளர் தோழர்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரீங்கள்ல, உங்கள் இலக்கை நிம்மதியாக அடைஞ்சிடுறீங்க. அது மாதிரி உங்கள் பாரத்தை இறைவன் மேலே சுமத்திருங்க, அவன் பார்த்துப்பான்னு. அது பார்க்குறது பாவம் இல்லையான்னா, வேறு வழி இல்லையே. எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்னே இந்த தொழிலதிபர் சொன்னாராம், நான் பெரியவரை பார்க்க முடியல, ஏதோ உங்கள்கிட்ட பேசினது எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, சரி, நான் இறைவன்கிட்டே இறக்கி வச்சிடுறேன், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னைய இங்கே உள்ளவங்க எல்லாருமே காஞ்சி பீடாதிபதி பெரியவான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சான். எந்த பெரியவரை பார்க்க வேண்டுமோ, தரிசிக்க வேண்டுமோ, தன்னுடைய சொல்களை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டுமோ, அவரிடத்திலேயே தான் இத்தனை மணி நேரம் உரையாடி கொண்டிருக்கிறோமா என்கின்ற
ஆனந்த கண்ணீருடன் நெடுஞ்சாங்கடையாக விழுந்துட்டார். இதுதான் பெரியவருடைய எளிமை. இதை அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். திருச்சி ஒரு பெரிய புகைப்பட கலைஞர், பெரியவர் மீது அன்பு கொண்டவர். ஆனால் பெரியவரை பார்த்ததே கிடையாது. தினசரி ஒரு 1/2 டம்ளர் பால் சர்க்கரை போட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சொல்லாமல் போகவே மாட்டார். அவருடைய நண்பர் ஒருத்தர் சகாரால பெரியவர் முகாமில் இருக்கார், பார்க்க போகிறேன் வரீங்களான் இருக்கார். அதிகாலை புறப்படணுன்னு இவர் அவசரமாக குளிச்சுட்டு வழக்கம் போல் சுட சுட பாலை வச்சு எல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு போயிட்டார். சகாரா மறுநாள் போய் சேர்ந்து சதாரால அவருடைய தரிசனத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது பல வருஷமாக பெரியவரை புகைப்படமாக வச்சு பூஜை செய்கிறவர் அவர் பார்த்துட்டு கண்ணில் போட்டு ஆனந்த கண்ணீர் விட்டதுக்கப்புறம், டெய்லி பெரியவாளுக்கு பால் நைவேத்தியம் தான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கார். பெரியவா சொன்னார், அவத்த நன்னா சேமமாக இரு, சுட சுட பாலை வைக்கிற நாக்கு சுடுது, சுட சுட பாலை வைக்கிற நாக்கு சுடுதுன்னாராம். அப்போ இந்த நைவேத்தியத்தை தினசரி வந்து அவர் சூட்சமமாக அறிந்திருக்காருன்னா நம்பினவரை கைவிடாதவர் பெரியவர் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இதுபோன்ற சுவைமிகு செய்திகளுடன் நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.